புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாங்கோட்டை ஊராட்சியில் பணிபுரியும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட பெண்களை அவர்கள் பணிபுரியும் இடத்திலேயே நேரில் சந்தித்த புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா அவர்களுடன் அமர்ந்து அவர்களது கோரிக்கைகளையும் நிறைகுறைகளையும் கேட்டு அறிந்தார். மேலும் கிராமப்புறங்களில் அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடைகிறதா என்பதையும் எம்எல்ஏ முத்துராஜா கேட்டறிந்தார். அப்போது அங்கு பணியில் இருந்த பெண்கள் தங்கள் பகுதிக்கு பள்ளி நேரங்களில் கூடுதல் பேருந்துகளை நேரத்திற்கு இயக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். மேலும் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் பணிபுரியும் பெண்களுடன் எம்எல்ஏ முத்துராஜா அமர்ந்து அவர்களது நிறைகுறைகளையும் கோரிக்கைகளையும் கேட்டு அறிந்தது அப்பெண்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. மருத்துவ காப்பீடா நான் கேம்ப் ஊரா போட்டேன் வந்து இது பண்ணிருக்கலாம். ஊரா நான் வச்சேன் இங்க பக்கத்துல இங்க வச்சேன் சம்பட்டி இதுல வச்சேன். அதுல வந்து நீங்க பதிஞ்சிருக்கலாம்ல. எங்கோல்டன் ஸ்டாலின் கேம்ப் வருது அதுல பதிங்க எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துருவோம். பஸ்ல இலவசமா போறது உங்க பிள்ளைங்கலாம் ஸ்கூல்ல காலையில சாப்பிடறாங்க காலை சாப்பாடு போடுறாங்க பாருங்க. இதெல்லாம் மதியம் மட்டும்தான் காலைல போடுறாங்க. காலையில சாப்பாடு இப்ப போடுறாங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம். அது இல்லாம உங்க பிள்ளைங்க காலேஜுக்கு போனுச்சுன்னா பொண்ணுங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல ஏறுது. அது இல்லாம பசங்களுக்கும் இப்போ வந்து காலேஜுக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் ஏறுது. இதெல்லாம் இப்ப வீடு கலைஞர் வந்து கனவு இல்லைங்கிற திட்டத்துல வீடும் நிறைய பேருக்கு வந்துகிட்டு இருக்கு. குடிசை வீடா இருக்கவங்களுக்கு அந்த வீடை விட்டு போனவங்களுக்கு எல்லாத்துக்கும் வீடு வந்துடும். இவ்வளவு திட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது யாரு பண்றது? நம்ம முதலமைச்சர் பண்றாரு. வீடு கட்டி கொடுங்க, ஒரு குடிசை கட்டி கொடுத்தா நமக்கு கரெக்டா ஒரு இதுவா இருக்கும். சரி, ஏழை மக்களுக்கு தான் இப்ப நான் சொல்றேன் பாருங்க. சொல்றீங்க பாருங்க. இப்ப பணக்காரங்களுக்கு மாசம் உங்க வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுங்க, உங்க கையில கொண்டாந்து கொடுக்குறாரா? கொடுக்க கூடாது. உங்களுக்குன்னு ஒரு காசு வேணும்னா உங்க அக்கௌண்ட்லயே போறாங்க. வீட்டுக்கார அக்கௌண்ட்ல போறாரா? உங்க அக்கௌண்ட்லயே போறாங்க. ஒண்ணு வீடு குடிசை வீடு நிறைய பேர் இருக்காங்க. குடிசை வீடே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடாதுன்னு அப்ப கலைஞரின் கனவு இல்லம்னு உங்க ஊர்லயே நிறைய பேருக்கு வந்திருக்கும். சில பேருக்கு வரல. வருஷத்துக்கு ஒரு வீடுன்னு கொடுத்துட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு 1 லட்சம் வீடுன்னு கொடுத்துட்டு இருக்காங்க. விட்டு போனவங்களுக்கு ஏன் பொறுப்பு நான் வீடு வாங்கி கொடுத்துறேன். நீங்க சொல்றது பூரா ஒண்ணுனா வந்துட்டு இருக்கா. 100 நாள் வேலை மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ங்கிறதுனால நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. இருந்தாலும் முதலமைச்சர் விட மாட்டாரு. அதுக்கு உங்களுக்கு விட்டு போனது பூரா எழுதி கொடுங்க. உங்க பஞ்சாயத்து கிளர்கிட்ட எழுதி கொடுங்க. யாரு வீடு விட்டு போச்சோ இன்னும் 1 வருஷத்துக்கு நான் வாங்கி தரேன். என்னென்ன குறையா சொல்லுங்க, நானே நிவர்த்தி பண்ணி தரேன். 1500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஊனமூட்டை அட்டையை மட்டும் கொண்டாந்து கொடுங்க, நான் வாங்கி தரேன். திங்கக்கிழமை நம்ம ஆபீஸ் தெரியுமா புதுக்கோட்டையில, அங்க வாங்க, நான் வாங்கி தரேன். லைட் தெரிய மாட்டேங்குதா? நான் பண்ணி நான் இந்த கிளர்க்க பாக்க போறேமா சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்கம்மா கிரௌடா இருக்குன்னு சொன்னாங்கம்மா. அந்த மாட்டு ஏற்பாடு பண்ணேன். கிரௌடா இருக்கு. 2 பஸ் வருது உங்க ஊருக்கு. அதிகமா படிக்க முதலமைச்சர் கொடுத்த திட்டத்தினால அதிகமா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இடம் பத்தல, பஸ் எக்ஸ்ட்ரா விட சொல்லுவோம்.